கோபப்பட்டு பேசும்போது அவங்க கண்களை பாருங்க. அந்த கண்கள் கலங்கி இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை விட மனசு வலிதான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அது கோபத்தோட வெளிப்பாடு இல்ல, தன்னை புரிஞ்சிக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு. பெண்களை புரிஞ்சிக்காட்டி பரவாயில்ல, அவங்க மனசு நோகாம நடந்துக்கோங்க. நன்றி. உங்களை மதிக்காத ஒருத்தங்கிட்ட அன்பை செலுத்தாதீங்க. நீங்க எவ்வளவுதான் அன்பை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் அவங்க அதை குப்பைக்கு சமமா தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்கிட்ட அன்பு செலுத்தி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நீங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்துருங்க. ஏன்னா உங்க அன்பு ஒண்ணும் அவ்வளவு கேவலமானது இல்லைங்க. நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நன்றி. நிறைய கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போறதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரியான கம்யூனிகேஷன் இல்ல அப்படிங்கறத நான் காரணமா சொல்றேன். ஏன்னா எவ்வளவுதான் அன்பை உள்ற வச்சிருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியணுங்க. அதை வெளிப்படுத்தும் போதுதான் உங்க அன்பு அவங்களுக்கு புரியும். அதே போல ஏதாச்சும் பிரச்சனைன்னு வச்சுங்களேன், வெளிப்படையா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை விடுத்து எதுவுமே வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது டைவர்ஸ் வரைக்கும் தான் போய் சேரும். நிறைய டைவர்ஸுக்கு பின்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க காரணமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை சுமூகமா இருக்கும். நன்றி. நம்ம தன்மானத்தை இழந்தாதான் ஒரு உறவு முறை நீடிக்கும்னா அப்படிப்பட்ட உறவு முறை தேவையா? நம்மள அவங்க எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அவங்களையும் நாம அந்த இடத்துல வச்சிடணும். ஒரு உறவு முறைங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா நம்ம சுயமுறையாதே இழந்துதான் அந்த உறவு முறை நீடிக்கும்னா அப்படிப்பட்ட உறவு முறை நமக்கு தேவையில்லைங்க. நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.